ஏக்யூ பெருமையுடன் வழங்கும் கைபேசி பொம்மைகள். கதை, திரைக்கதை, வசனம் பிரியா, கார்த்திக். டைரக்ஷன் கார்த்திக். இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் யாவையும் உண்மையே, யாருடைய மனதையும் புண்படுத்த அல்ல. நாம் சமீப காலமாக கைபேசியை நிறையவே பயன்படுத்துகிறோம். நாம் அதுக்கு அடிமையாகவே ஆகிட்டோம்னு சொல்லலாம். நம்ம நந்து காவேரி வாழ்க்கையிலையும் இது தாங்க நடந்தது. இது சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தாங்க. இந்த நாடகம் சிரிக்க வைக்க மட்டுமல்ல, உங்களை சிந்திக்க வச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் நாங்கள் நம்புகிறோம். வாங்க நாடகத்துக்குள்ளே போகலாமா? அடடடா, இந்த மீட்டிங் முடிய 2 மணி நேரம் ஆச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக மீட்டிங் வச்சு கொல்றாங்கப்பா. இதில் ஸ்டாண்டப்பில் கேட்குறான், நேற்று என்ன பண்ணீங்க, நாளைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு. டேய், ஒரு நாள் ஃபுல்லாக மீட்டிங் தானே அட்டன் பண்ணேன், வேற ஒன்றும் கேட்டலடானாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த ஸ்க்ரம் மாஸ்டரை முதல்ல பொழக்கணும். ஒரே தலைவலிக்குதப்பா, ஒரே தலைவலி. கொஞ்சம் ரீல்ஸ் பார்த்தா தான் சரியாகும் நினைக்கிறேன். இந்த போனை எங்க வச்சேன், காணோமே. சண்டே சமையல் ரெடியா? ஓ ரெடி, நாங்க வந்துட்டோம் சொல்லு. மாமதுரை அன்னக்கோடி. சண்டே சமையல் ரெடியா? ஓ ரெடி. இங்க நைட்டு மஷ்ரூம் 65 கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். The delicious taste of it. ஆளுக்கு ஒரு ஆம்லெட் பா. காவேரி, போனை வச்சு என்ன பண்ற? எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்க. ஏதாவது கால் வந்தாலும் மெசேஜ் இருந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிற. நந்து, don't put word in my mouth. ஆமா, என்னோட போன்ல சார்ஜே நிக்க மாட்டேங்குது, ஒழுங்கா சவுண்டும் கேட்க மாட்டேதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? எப்போ புது போன் வாங்கி தர போறீங்க? சரி சரி, அதுக்கு சீக்கிரம் ஒரு ஏற்பாடு பண்றேன். இப்ப எனக்கு அந்த போனை கொஞ்சம் கொடு. அப்பா, இப்போ அது கொஞ்சம் ரீல்ஸ் பார்க்கலாம். அப்பா just 2 minutes phone பா ப்ளீஸ். டேய், நானே இப்பதான்டா போன் எடுத்தேன், அது கூட உனக்கு பொறுக்கலையா? அவன்கிட்ட எதுக்கு போனை குடுக்குறீங்க? இதுக்கு தான் என்கிட்ட இருந்து வாங்குனீங்களா? டேய் குடுறா, நான் யூடியூப பார்த்து புதுசா ஒரு ரெசிபி ட்ரை பண்ண போறேன். அம்மா, நீங்க எத்தனை ரெசிபியை பார்த்தாலும் அதே இத்து போன சாம்பாரும் கெட்டு போன கூட்டும் தானே பண்ண போறீங்க. அப்ப எதுக்கு உங்களுக்கு அந்த போனை முதல்ல என்கிட்ட கொடுங்க, நான் கேம் ஆடணும். டேய் டேய், நான் காலையில இருந்து பார்க்கவே இல்லடா, என்கிட்ட குடுடா. ஐயோ, இப்ப உங்க 2 பேருக்கு சாப்பாடு வேணுமா வேணாமா? எனக்கு வேணும். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. காவேரி, இதோ பாரு, ஃபேமிலி பிளான்ல 3 போன் வாங்கிட்டேன். பாரா, சூப்பரா இருக்கு நந்து. இத வாங்கி தர உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. எனிவே, நெவர்தலெஸ் தேங்க்ஸ். ஐயோ, அது எனக்குன்னு நான் நினைச்சேன். என்ன சிங்கப்பூர்ல கூப்பிட்டாக, மலேசியால கூப்பிட்டாக, ஏன் கேரகம்? ஐயோ, ஆரம்பிச்சிட்டாப்பா. சரி சரி, ஆளுக்கு ஒரு போன் இருக்கு, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன மட்டும் நிம்மதியா போனை பார்க்க விடுங்க. ஏண்டா நந்து, ஏதோ ஆண்ட்ராய்டு போன் வாங்கியிருக்கியாமே? அப்பா, அது ஆண்ட்ராய்டு இல்ல, ஆண்ட்ராய்டு. என்ன டிராயரோ, எங்க காலத்துல எல்லாம் நோக்கியா தான். கம்பரே சொல்லியிருக்கார், அண்ணலும் நோக்கியா அவளும் நோக்கியான்னு. ஆமா, இவர் ஒருத்தர் பூமர் மாதிரி. எனக்கு இந்த சின்ன போன் தான் பிடிச்சிருக்கு. வெரி கியூட் ஐ சே. இந்த போன்ல புதுசா என்ன இருக்கு? ஐயா, அத போய் ஏமா அதுகிட்ட கேக்குற? இந்த முனிமா கிட்ட கேளு, சும்மா புட்டு புட்டு வைக்கிறேன். என்கிட்ட அல்லா ஆப்பம் கீது. நீ ஒரே ஒரு போட்டோ கூட உன்னை நான் திரிசா மாதிரி மாத்தி காட்டுறேன். என்னது திரிசாவா? அங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சுத்தம். பழைய போன் இருக்கும்போதே இந்த அம்மாவுக்கு நேரங்காலம் தெரியாது. இப்ப ஏஐன்னு புதுசா என்னென்னமோ சொல்றாங்க. இனிமே இந்த போனோட தான் குடுத்தனம் பண்ண போறாங்க. உங்க தாத்தாக்கு ஒன்னு வாங்கி தரலன்னு ஸ்டொமக் பர்னிங்ஸ்டா. நீங்க எப்படின்னா போங்க, முதல்ல என் போனை கொடுங்க. டேய் போன்ஸ், போற இடத்துல எல்லாம் கடைய போடுங்கடா. நம்ம போடுற கண்டென்ட்ல எல்லாரும் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கணும்டா. அப்படி பார்த்தா அவங்க நமக்கு அடிமை. பாஸ், அப்படி பார்க்கலனா அவங்களுக்கு நம்ம அடிமை. வாராய் நீ வாராய்.
நீ வாரா முருகப்பெருமானே குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே சுந்தரமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் என்ன மணி அதுக்குள்ள 3 ஆச்சா? லஞ்சு சாப்பிடவே இல்லையே. காவேரி, லஞ்சு ரெடியா? ஒரு 5 நிமிஷம் நம்ம சந்தோஷமா ரீல்ஸ் பார்த்தா போதுமே, உடனே மூக்கு வேர்த்தணும். இவர் மட்டும் மாணி கணக்கா மல்லாக்க படுத்துட்டு கேட்ஸ் டாக்ஸ் பேசுறதுக்கெல்லாம் கேட்க வைக்கன்னு சிரிக்கிறது. நம்ம மெட்ராஸ் சமையல் அக்கா கிட்ட 1 வீக் 1 பாட் ரெசிபின்னு ஒரு ரெசிபி சீரீஸ் ரிலீஸ் பண்ண சொல்லணும். நாடு போற நிலைமைக்கு சூதானமா கேஸ் யூஸ் பண்ணணும். பேசிக்கலி குக்கிங் டெய்லிஸ் ரொம்ப குஷ்டமப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சண்டே பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி. எம்மாடி சொன்னா கோச்சிக்க கூடாது, வயசாயிருச்சு, சுகர் பேஷண்ட் வேற. உன்கிட்ட சொல்லிட்டு தான் மாத்திரை போட்டேன். 1 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணும். 1 மணிக்கு மாத்திரை போட்டேன். இப்போ மணி 4 ஆகுது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? அதானே இன்னும் சத்தத்தையே காணுமேன்னு பார்த்தேன். இதோ வந்துட்டேன் மாமா. இவங்க குடும்பத்துக்கு வடிச்சு கொட்டதான் எங்க மம்மியும் டேடியும் என்ன ஹோம் டெலிவரி பண்ணாங்க போல. எம்மா 5 நிமிஷம் தான் மாமா. 1 recipe on the way. Wait a minute for 5 minutes. இதத்தானமா 3 மணி நேரமா சொல்லிட்டு இருக்க. என்னால நிக்க முடியல, கண்ணெல்லாம் கட்டுது. நான் போய் சாஞ்சுக்கிறேன். நீ சாப்பாடு ரெடியானோடனே சொல்லு. ஏப்பா நந்து, காலையில 9 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டது. மணி இப்போ 4 ஆகுது. இப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் போனா ராத்திரி சாப்பாடே சாப்பிடலாம். நீ பார் கூட்டு போற. என்ன சொன்னீங்க? ஐயோ ஐயோ, வந்துட்டான். அதோ ஸ்கூல் முடிஞ்சு என் பேரனே வந்துட்டான். டேய் கண்ணா, என்னடா தேடுற? ஐயோ ஒன்னும் இல்ல தாத்தா, எங்க போச்சு? டேய் என்ன தாண்டா வேணும் உனக்கு? அம்மா அவசரமா போணுமா? டேய் பாத்ரூம் ஃப்ரீயா தாண்டா இருக்கு, போடா. இருங்கம்மா, அது இல்லாம இது வராதுமா. ஓ இதோ இங்கதான் இருக்கியா நீ? வா வா. டேய் வேணாண்டா, விட்டுறா. ஏய் உன்னை எங்கடா கூட்டிட்டு போறான்? டேய் ரோட் பிளாக்ஸ் விளையாடுறதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலையாடா? டாய்லெட்ல உட்கார்ந்தாடா விளையாடுங்க. தனியா போனா 5 நிமிஷம்டா, போனோட போனா 2 மணி நேரம். ஒரே டர்ட்டி ஸ்மெல்லுடா. அவனை நிறுத்த சொல்லுங்கடா தாத்தா, அவனை நிறுத்த சொல்லுங்க தாத்தா. கருமம். அதெல்லாம் இல்ல, நீ வா. ஒரே தூக்கமா வருது. டேய் டியூட்டி பார்க்காம எதுக்கு இங்க வந்து நிக்கிற? அவருக்கு தூக்கமா வருதான், கண்ணெல்லாம் பாவம் சிகப்பாயிடுச்சு. அதான் சரி போனா போட்டு இன்னைக்கு மட்டும் தூங்கிக்கிட்டுன்னு விட்டேன். டேய் என்னடா சொல்ற? என்ன சொல்ற? யாராவது ராத்திரியில தூங்குவாங்களாடா? அதான் ஆபீஸ் மீட்டிங் இருக்கே, அதுல தூங்கிட்டா போச்சு. நம்மளை விட தூக்கம் முக்கியமா போச்சு. நீ போய் 2 ரீல்ஸ் சஜஷனை கொடு, அவன் தானா எந்திரிச்சு உட்காருவான். 12 மணி தானடா ஆகுது, போ. அதானே நந்து ஏந்திரி நந்து, ராத்திரில போய் தூங்கிட்டு. இந்த பாரு உனக்கு எத்தனை நோட்டிபிகேஷன் வந்திருக்கு பாரு, அதெல்லாம் பார்க்காம இப்படி கொரட்டை விட்டு தூங்குறிய. நந்து 6 மாசம் முன்னாடி உன் காலேஜ் மேட் கனகாக்கு Facebookல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குத்தியே அவ அக்செப்ட் பண்ணிட்டா. நந்து ஏந்திர. என்னடா இது, அசரவே மாட்டான். இப்ப மாட்டுவான் பாருங்க. நந்து உனக்கு ரொம்ப பிடிக்குமே டிவோஷனல் அக்கா, லேட்டஸ்டா ரீல்ஸ் போட்டிருக்காங்க, பாக்குறியா? ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா, பக்தவத்சல கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா.
இந்த ஃபோன் வந்ததுலேருந்து ஆளாளுக்கு ஏதோ அதை கையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. என்கிட்ட பேசுறதுக்கோ என்னை கவனிச்சுக்கிறதுக்கோ ஆளே இல்லை. நான் தான் இருக்கேன்ல. போ போ, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். போல போ சாத்தானே. ஆமா, இப்படியே போச்சுன்னா இவங்க நிலைமை என்னதான் ஆகும்? சில மாதங்களுக்கு பிறகு பார்த்து நாய் வந்துட போகுது. அது இல்ல பாஸ், நல்லா இருந்த மனுஷங்க இப்ப பாருங்க, ரீல்ஸை பார்த்து பார்த்து புசுப்பா படத்துல வர மாதிரி ஒரு சைடு இழுத்துக்குச்சு. யோ, ஒரு சைடு தானே இழுத்துக்குச்சு, இன்னொரு சைடு நல்லா தானே இருக்கு. இன்னும் கொஞ்சம் ரீல் சஜஷனை கொடு, இன்னொரு பக்கம் இழுக்கு தானே பாப்போம். ஆமா, நம்ம பொண்ணு எங்க போயிட்டா? அது என்னடா சொல்றது உங்ககிட்ட? பொண்ணா? இருங்க, முனிமாட்ட கேட்டு சொல்றேன். ஹேய் முனிமா. ஐயே, ஐயம்மா இப்படி கூப்பிடுற? கொஞ்சம் மெதுவா பேசு, நான் இங்க தானே இருக்கிறேன். பாரு, உங்க 2 பேத்துக்கும் பொண்ணே இல்ல, ஒரே பையன் தான் இருக்கிறான். ஓ அப்படியா? பாரு, இது கூட உனக்கு தெரியலையே கோதாவரி. விளங்கும், அது நர்மதாவும் இல்ல கோதாவரி இல்ல, அது காவேரிடா கண்ணா. அதானே பார்த்தேன், நீங்க கூப்பிடும் போதே எனக்கு ஏதோ தப்பா தோணுச்சு. இதுக்குத்தான் அப்பவே சொன்னேன், இந்த போனுக்கு அடிமையாகாதீங்கன்னு. இப்ப பாரு, உங்களாலையும் அதை விட முடியல, அதுவும் உங்களை விட மாட்டேங்குது. இந்த டேப் ரெக்கார்டருக்கெல்லாம் ஒரு ரீவைண்ட் பட்டன் இருக்கிற மாதிரி வாழ்க்கைக்கு ஒரு ரீவைண்ட் பட்டன் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். காவேரி, இதோ பாரு, ஃபேமிலி பிளான்ல 3 போன் வாங்கிட்டேன். நந்து நந்து, அந்த போன்லாம் உள்ளேயே கொண்டு வராத. அதுங்களால என்னென்னலாம் பிரச்சனை வந்தது தெரியுமா? அப்படியா? நல்ல வேலை, ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சோம். ரொம்ப விலை கொடுத்து போன் வாங்கி விலை மதிப்பில்லாத வாழ்க்கையை தொலைச்சிருப்போம். நாங்க மூச்சுக்கிட்டோம், அப்ப நீங்க? அடிமைகள் நாம் அடிமைகள், ஆனோம் கைபேசி பொம்மைகள். இன்ஸ்டா ரீல்ஸோ கட்டிப்போடும், மனமோ அதிலே மாட்டிக்கொள்ளும். ஃபேஸ்புக் பக்கம் நாட்டம் செல்லும், நேரம் காலம் கடந்து போகும். நீ டவுன்லோட் பண்ணது ஆப் இல்லமா, உனக்கு நீயே வச்சுக்கிட்ட ஆப்பு. இந்த செல்போன் பண்ணும் ரொம்ப தொல்ல, ஐயோ அதற்கு அளவே இல்ல. இதை எப்படி உனக்கு எடுத்து சொல்ல, நீதான் வேணும் முழித்து கொள்ள. அடிமைகள் நாம் அடிமைகள், ஆனோம் கைபேசி பொம்மைகள்.